வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான, ரொம்ப சுவையான ஒரு கருப்பு சுண்டல் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ காலையில் நம்ம குழம்பு செய்கிறதுனா நைட்டே நீங்கள் இந்த மாதிரி சுண்டலை வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் செய்கிறதுக்கு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் இந்த குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வர வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் இது கூட சுண்டல், கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி, உப்பு, தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு குக்கரில் வந்து ஒரு 2, 3 விசில் வர வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு இல்லைன்னா லெமன் அளவு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன், சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் புளி. இப்போ ஒரு 3 விசில் வர வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். சுண்டல் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஒரு 3/4 அளவு வெந்திருக்கு. இப்போ வந்து குழம்ப நம்ம வந்து மசாலா போட்டு கூட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நான் கரண்டியில் அளவு, எனக்கு ஏற்கனவே அளவு தெரியும், அந்த பக்குவத்தில் தான் நான் சேர்க்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூனுக்கு நீங்கள் வந்து குழம்பு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி தான் சேர்க்குறேன். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2, 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். இதையும் இந்த வேகிற சுண்டலோட சேர்த்துட்டு புளி நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு செக் பண்ணிவிட்டு இடையில சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைசலை சேர்த்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட நம்ம தேவையான காய்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கத்திரிக்காயும், ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வருது. இப்போ வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். காய் வந்து வேகாமல், சுண்டலும் வேகாமல் 3/4 அளவு தான் வந்திருக்கு. இப்போ காய் வேகிறதுக்கு 3/4 அளவு சுண்டல் வந்திருக்குல்ல, அதெல்லாம் ஈக்குவலாக வெந்துடும். அது வரையும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா நல்லா கொதி வரட்டும். நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். அது வரையும் தான் இடையில இடையில நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து முழுமையாக கம்மி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே காயிலையும் சேர்ந்து குழம்புலையும் நல்லா சேர்ந்து வரும். நல்லா கொதி வந்து கொஞ்சம் திக்காக வர்ற அளவுக்கு, குழம்பு லைட்டாக திக்காக வர்றப்ப நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். செய்கிறதுக்கு நான் வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து 2, 3 பத்தை எடுத்துட்டு அது கூட கசகசா இல்லைன்னா சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரம் மசாலா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்பு வித்தியாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். சோம்பும் கசகசாவும் இல்லை, கரம் மசாலா மட்டும். இது இல்லாதவங்க நீங்கள் கசகசாவும் சோம்பையும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்தாச்சு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு 4, 5 வெந்தயம் இது கூட சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப குழம்பு நல்லா மணமாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ இது கூட லைட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்து இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கி வர்றப்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி
வெங்காயம் நல்லா வதங்கி வர்றப்ப தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. பக்கம் வந்து நான் தேங்காய் அரைச்சு தேங்காயை நல்லா புழிஞ்சு சக்கையை எடுத்துட்டு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த குழம்ப வந்து இருபட மாற்றி விட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு முன்னாடி தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காயோட சேர்த்தா இப்போ மழை நேரத்துக்கு ஜீரணம் ஆகாமல் இருக்கும். ஜீரண கோளாறு வர்றதுனால நீங்கள் அந்த தேங்காயை நல்லா வடிச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் சேர்த்து இப்போ நல்லா அந்த கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஒரு அருமையான ஒரு கருப்பு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது, டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.